இது ஒரு வித்தியாசமான ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் படிக்கிறா. அதனால டீச்சர்ஸை விட அவளுக்கு தான் இங்க பவர் ஜாஸ்தி. ஸ்கூல் அசம்பிளி அப்போ கூட பிரின்சிபல் பேசிட்டு இருக்கப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் நிற்க முடியல, பேசுறதை ஸ்டாப் பண்ணுங்க, நான் கிளாஸ் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அவரும் கொஞ்சம் கூட கோவமேப்படாமல் சரிம்மான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாரு. எந்த பீரியடுக்கு எந்த ஸ்டாஃப் வேணும்னு கூட இவ தான் இங்கே டிசைட் பண்ணுறா. அதனால ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிளாஸ் ரூமுக்கு வெளியில தான் கால் வலிக்க நிற்கிறாங்க. கிளாஸ் டீச் பண்ணிட்டு இருக்கப்போ எந்த சப்ஜெக்ட் ஆச்சு இவளுக்கு பிடிக்கலனா உடனே அவங்கள கிளாஸை விட்டு வெளில அனுப்பிடுறா. அப்போ அவங்க போலனா மற்ற ஸ்டாஃப்ஸை வச்சு கொண்டு கட்ட தூக்கிட்டு போ வச்சிடறா. லஞ்ச் பீரியட் முன்னாடியே பசி வந்துட்டான், கிளாஸை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஸ்டாப்பிட ஆரம்பிச்சிடுறா. அது கூட பரவாயில்ல, கிளாஸ் நடக்கிறப்போ இவளுக்கு கால் வந்தா கால் அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறா. கிளாஸ் டைம்ல என்ன பேச்சுன்னு கேட்காம ஸ்டாஃபும் அவ பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் ஒரு ஸ்டாஃப் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்போ இவளுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. அந்த ஸ்டாஃபையும் கையோட இழுத்துட்டு போய் ரெஸ்ட் ரூம்க்கு வெளியில நிக்க வச்சு கிளாஸ் எடுக்க சொல்றா. அவங்கள வேற வழியே இல்லாம ரெஸ்ட் ரூம்க்கு வெளில நின்று கிளாஸ் எடுக்கிறாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்ததும் இவ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு சொல்லி இவ போட்டோ போட்டு எல்லா ஸ்டாஃபும் பாராட்ட வேற செய்யறாங்க. இருக்கிறது ஒரே ஒருத்தி, அதுல எப்படிடா ஸ்கூல் டாப்பர். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் கிடைச்சா நீங்க அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுவீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.